வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்கு உட்பட்ட களமருதூர். இங்கே இருக்கிற இந்த குளத்திற்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இங்கே காட்சி தராங்க அற்புதமான ஒரு தவ்வை தாய், வடமொழியில் ஜேஷ்டா என்று அழைக்கப்படுகிறவள் மூத்த தேவி. இங்கே ரொம்ப அழகாகவே காட்சி தராங்க. வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தெய்வ வழிபாட்டில் பெண் தெய்வங்கள் அதிகம் என்பது எல்லாருடைய கருத்தும். அதாவது வரலாற்று ஆசிரியர்கள், புராண ஆசிரியர்கள், பௌராணிகர்கள் எல்லாருமே சொல்கிறது பெண் தெய்வங்களுடைய பெருமையை தான். சக்தி வழிபாடுன்னு தனியாகவே இருக்குது. சாக்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இந்த மாதிரியான தெய்வங்களில் பல்லவர்களின் குலதெய்வமாக, சோழர்களின் குலதெய்வமாக போற்றப்பட்ட ஒரு தெய்வம் யார் என்றால் அவர்தான் ஜேஷ்டா தேவி என்று அழைக்கப்படுகின்ற தவ்வை என்ற பெயரை கொண்ட மூத்த தேவியாகிய மூதேவி. அரசர்களின் குலதெய்வமாக இருந்து போர் தெய்வமாக இருந்த இந்த தெய்வம் எப்படி பிற்காலத்தில் இந்த நிலைக்கு வந்தது நமக்கே தெரியல. வேற்று படையெடுப்புகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது உண்மை. மொழியில் மாற்றம், நம்முடைய உணவில் மாற்றம் மற்றும் நம்முடைய நடையுடை பாவனைகளில் மாற்றம் என்று பல வந்தாலும் கூட தெய்வங்கள் தெய்வங்களாகத்தான் வணங்கப்பட்டு வந்தன. ஆனால் இந்த தெய்வம் மட்டும் எப்படி, இந்த தெய்வத்தினுடைய தோற்றம் எப்படி என்றால் புராணம் எப்படி சொல்லுது? மந்தாரகிரி மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து தேவர்கள் ஒருபுறம் அசுரர் ஒருபுறம் கடைந்த போது அவர்கள் அமிழ்தம் வேண்டி கிடைந்தார்கள். ஆனால் விஷம் வந்ததுங்கிறத பார்க்குறோம். அதில் பல்வேறு பொருள்கள் வந்ததாகவும் நமக்கு தோணுது. அதில் முதலில் வந்தவள் யார், அடுத்து வந்தவள் யார் என்றால் லக்ஷ்மி தேவியும் அந்த திருப்பார்கடலை கிடைக்கிற போது உள்ளிருந்து வெளிப்பட்டவள் தான். அந்த லக்ஷ்மி தேவியைத்தான் திருமால் தன்னுடைய மனையாளாக ஏற்றுக்கொள்கிறார். அதே திருப்பார்கடலில் அமிழ்தம் எடுக்க முயன்ற போது வெளிவந்தவள் தான் மூத்த தேவியாகிய மூதேவி. இவள் மூத்த தேவி என்ற பெயரோடு தான் இருந்தாள். ஆனால் நாள்பட மூத்த தேவி மூதேவி என்கின்ற பெயரோடு வந்துருச்சு. இவருடைய உருவம் எப்படி என்றால், இவள் அமர்ந்த நிலையில் இருப்பால் ஒருபுறம் மாந்தன் என்கின்ற மகனும் மறுபுறம் மாந்தி என்கின்ற மகளும் இவளுக்கு அருகிலே இருப்பார்கள். மாந்தன் கையிலே கதையோடு இருப்பான். கழுதை இவளுக்கு வாகனமாக இருப்பதை பார்க்கின்றோம். காக்கை கொடியுடையவளாகவும் இவள் இருக்கிறாள். பழையோள் என்ற பெயரும் இவளுக்கு இருக்கிறது. மலை கோயில்களில் அதிகம் காணப்படுவதை பார்க்கிறோம். நம்ம வடநாட்டில் நிறைய கோயில்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலில் நீங்கள் அந்த முதல் இதில் தாண்டி ரெண்டாவது இதுக்கு மேலே போய் படியேற போகிறப்ப இந்த பக்கமும் இந்த பக்கம் படியேறி போகும். அதில் கீழே ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே மூத்த தேவியாகிய மூதேவியினுடைய சிலை ஒரு காலத்தில் வழிபடப்பட்டிருந்திருக்கிறது. எங்களுடைய நண்பர் தொல்லியல் அதிகாரி பேராசிரியர் வேதாசலம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய மகள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. புத்தகமும் வந்திருக்கு, ஜேஷ்டா தேவிங்கிற புத்தகம் வந்திருக்கு. தோப்பா அவர்கள், பரமசிவம் அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்போ வடநாட்டில் இந்த தெய்வம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரணாசியில், கவுஹாத்தியில், திருப்பதியில், நீலாத்திரி மலையில் என்று பல்வேறு இடங்களில் இருந்தாலும் நமது ஊரில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. சரி, இந்த தெய்வம் எப்படி இருந்தது, இப்படி ஆயிற்று என்றால் இது ஏன் இப்படி ஆச்சுங்கிறதே நமக்கு தெரியல. நான் சொல்லப்போனால் திருக்குறளில் கூட இந்த மூதேவி பற்றி ஒரு செய்தி இருக்குது. எப்படி அப்படின்னா, மாமுகடி என்ற ஒரு சொல்லோடு அந்த தெய்வத்தை பற்றி குறிப்பிடுறார் திருவள்ளுவர். இந்த குறளை பாருங்களேன். மடியுளால் மாமுகடி என்ப, மடியிலான் தாளுலான் தாமரையினால். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது முயற்சியுடையவன வீட்டில் திருமகள் இருப்பாள், முயற்சி இல்லாதவனுடைய வீட்டில் அவளுடைய மூத்த சகோதரியாகிய மூதேவி இருப்பாள் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். ஔவையாரும் தன்னுடைய தனிப்பாடலில் சொல்கிறாங்க. எப்படி? வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூழி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வாளே சேடன் குடிபுகுமே மந்தோரம் சொன்னார் மனை
அதாவது பொய்ச்சாட்சி சொல்கிறவனுடைய வீட்டில் என்னென்ன தீமை நடக்கும் அப்படின்னா வேதாளம் அங்கே வருமா, தேவையில்லாத வெள்ளருக்கு பாதாள மொழி போன்ற விஷச்செடிகள் படருமா, ஏன் இந்த மூதேவியும் வந்து குடிபுந்துருவாளாம், பாம்புகள் அங்கே அலையுமா, பொய்ச்சாட்சி சொல்லாத பாவம் வீடு இப்படி ஆயிரும் அப்படிங்கிறதா அந்த செய்தி. இப்போ பாருங்க, இந்த தவ்வை என்கின்ற மூத்த தேவியினுடைய இந்த பெருமை எப்படி மங்குச்சு நமக்கு தெரியல. தமிழர்கள் எத்தனையோ இழந்திருக்கிறோம். அப்படி இழப்புகளில் இந்த தெய்வ வழிபாடும் ஒன்றாக மாறிவிட்டது. ஆனால் ஒன்று, இது அதிர்ஷ்ட தேவதையாகவும் கருதப்படுறதுக்கு என்ன ஆதாரம்னா, இன்னைக்கு கூட சில நீங்கள் கடைகளில் பார்க்கலாம், கழுத படம் வச்சுருப்பாங்க. அதே போல சலவை தொழிலாளர்களுடைய தெய்வமாக வணங்கப்படுகிற தெய்வமாக இந்த தெய்வம் சொல்லப்படுது. ஏகவேணி என்று அது வணங்கப்படுகிறது. அதே போல மேருமலையிலே இருக்கக்கூடிய சக்தி பீடத்தில் 9 படிக்கட்டுகள் இருக்கின்றன. அவை நவ ஆபரணம் என்று அழைக்கப்படுகின்றன. அதில் அந்த 9 படிக்கட்டுகளில் 2வது படிக்கட்டாக அமைந்திருப்பது இந்த மூத்த தேவியினுடைய உருவம்தானா. அதே போல சப்தமாதர்களில் ஒருவராக இருக்கின்ற இந்த தேவி குழந்தை பேறு வேண்டுபவர்களுக்காக அருள் செய்ய காத்திருக்கிறாள் என்ற நம்பிக்கையும் உண்டு. எந்த வகையில் பார்க்கிற போதும் இத்தகைய தெய்வங்களுடைய இந்த தோற்றம், பிறகு அதனுடைய நிலை, தற்போதைய நிலை என்றெல்லாம் பார்க்கும்போது நாம் எதை பெற்றிருக்கிறோம், எதை இழந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. இவையெல்லாம் ஆய்வுக்கு உரியன. சிந்தித்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.